ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 20வது தவணை பெறுவதில் திடீர் மாற்றம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 20வது தவணையோடு சேர்த்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளுக்காக விவசாயத்தின் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு கடன் மாளிகை சலுகைகள் வழங்கி வர்றாங்க. அந்த வகையில் இந்த பிஎம் கிசான் திட்டம் மூலம் வருடத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 6000 ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளுக்கே வழங்கப்படுகிறது. இதுவரை 19 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் 20வது தவணையும் வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்தில் யாராவது இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்து அதனால் இந்த பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்தால் அதை அப்டேட் பண்ணும்போது இந்த 20வது தவணையோடு சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து பிஎம் கிசான் விவசாயிகள் பிஎம் கிசான் மந்தன் யோஜனாங்கிற திட்டத்தில் இணையும் போது மாதம் 60 வயதுக்கு மேலே ஆகும்போது மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பிஎம் கிசான் விவசாயிகள் அந்த போர்ட்டல்லையே இருக்கும். எந்த பெரிய ஆவணமுமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் மாதம் ஒரு சிறிய தொகையை பேமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும். இது குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இயர்லியராக எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் கம்மியாக பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் மாதம் வெறும் 55 ரூபாய் பே பண்ணால் போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதே 55 ரூபாயை பே பண்ணுவாங்க. இதன் மூலமாக 110 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் சேரும். இது 60 வயது ஆகும்போது உங்களுக்கு மாதம் 3000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த வயசுக்கு எந்தெந்த நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி பேசிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக 60 வயது நிறைவடையும் போது உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கிலேயே வந்து சேரும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.